தனி மனிதரோ இல்லை ஒரு கூட்டமோ அவங்களுக்கான அடிப்படை மரியாதை கிடைக்காத போது அங்கே ஒரு புரட்சி உண்டாகுது. அதை தூண்டுறவங்களோ இல்லை அதை முன்ன நின்று நடத்துகிறவங்களோ தான் புரட்சியாளர்களாம். அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒருத்தர் புரட்சி பண்ணார். அவரோட புரட்சியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது. அதில் இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைகளையும் சேர்த்துக்கிட்டாரு. அவங்களுக்கு பாடல் மூலியமாக சமத்துவத்தை புரிய வச்சார். நல்ல குழந்தைகள் தான் நாட்டின் எதிர்காலம்னு நம்பினார். ஜாதி மதம்னு தனித்தனியாக இருந்த நம்ம எல்லாரும் ஒரே மொழி பேசுகிறவங்க, நமக்கு இப்போ தேவை விடுதலைன்னு ஒரே கூட்டமாக கூட்டி அந்த கூட்டத்திலேருந்து புரட்சி வெடிக்க வச்சார். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் விடுதலை தாகத்தை ஏற்படுத்தினார். இதிகாசத்தில் கூட இவர் புரட்சி பண்ணியிருக்காரு தெரியுமா? வடநாட்டில் கட்டிய மனைவியை சூதாட்டத்தில் இழந்த கணவர்களை கதாநாயகர்களாக காட்டும் இதிகாசம் இருந்துச்சு. அந்த கணவர்களால் பந்தாடப்பட்ட பாவப்பட்ட பெண் பாஞ்சாலியை வச்சு அவளோட கோவத்தை வெளிக்காட்டுற மாதிரி பாஞ்சாலி சபதம்னு எழுதி கொடுத்தாரு. இப்பேற்பட்ட புரட்சியாளருக்குள்ளரையும் சில மென்மையான பக்கங்கள் இருந்திருக்கு. இதுவரைக்கும் காட்டின கோவத்தையும் தாண்டி அதில் நட்பு, அன்பு, தாய்மை, காதல், ஊடல், சோகம் இது எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. அவர் பற்ற வச்ச புரட்சி தீ நமக்குள்ளே அணையா தீபமாக இருந்து வழிகாட்டுற மாதிரி அவரோட மென்மையான பாடல்கள் நமக்குள்ளார இருக்க குழந்தைய மனுஷனை உணர வச்சிருக்கு. மேன்மைன்றது நம்ம பிறப்பாலேயோ இல்லை நம்ம மதத்தாலேயோ நமக்கு கிடைக்கிறதில்லன்னு புரிய வச்ச ஒருத்தர். பாரதிங்கிறது வெறும் பேர் மட்டும் இல்லைங்க. அது சமூக சீர்திருத்தம், பெண் விடுதலை, தேசப்பற்று, ஆன்மீக புரட்சி இது எல்லாத்துக்குமான ஒரு அடையாளம். அப்படி என்றைக்குமே ஒவ்வொரு தமிழர்களோட அடையாளமாக இருக்கிறவர் தான் பாரதியார்.